பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லோரும் இந்த ஆதார வைத்தியசாலையின் அவசிய தேவைப்பாடுகள், அவற்றுக்கான செயல்திட்டங்களை செய்து முடிக்கிற பணி குறித்த தங்களுடைய ஆயத்தங்களை பற்றியெல்லாம் மிக விரிவாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். மாகாண மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் சுகாதார அமைச்சில் எம்மவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையில் இவற்றையெல்லாம் சாத்தியப்படுத்திக் கொள்வதற்கான அரசியல் சூழல் எங்களுக்கு வாய்த்திருக்கிற இந்த கட்டத்தில் அவற்றை பூரணப்படுத்தி வென்றெடுப்பதில் கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களை ஊக்குவித்து அந்த விஷயங்களை செய்து முடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம். இதற்கெல்லாம் ஆரம்ப கட்டமாக கடந்த மாகாண சபை தேர்தலின் போதுதான் நாங்கள் சம்மாந்துறை தொகுதி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு மிக சவால் மிகுந்த கட்டத்தில் கிழக்கு மாகாண சபை தேர்தலில் தனித்து போட்டியிட ஆரம்பமான போது, நாங்கள் ஆயத்தமான போது சம்மாந்துறை தொகுதியை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தனித்து வென்று சாதனை படைத்த ஒரு நிலையில்தான் எங்களுக்கு மாகாண சபையிலே முதலமைச்சர் பதவி பெறுவதற்கான அந்த முயற்சியை சற்று தாமதப்படுத்தி அதிலே சுகாதார அமைச்சை பெற்றுக்கொள்வது என்ற முடிவெடுத்து அந்த அமைச்சு பதவியிலே சகோதரர் எம் மன்சூர் அமர்த்தப்பட்ட காலம் தொடக்கம் இந்த விஷயங்கள் சாத்தியப்படுகிற சூழல் உருவாகி இன்று இவற்றையெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இதைவிடவும் இன்னும் கூடுதலாக அவற்றை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த ஆதார வைத்தியசாலைக்கு மாத்திரமல்ல, சூழ உள்ள ஏனைய வைத்தியசாலைகளும் வளங்களை பெற்று முன்னேறுகிற ஒரு நிலவரம் வந்திருப்பதை இட்டு நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுகிறோம். அதே நேரம் அடுத்த 5ஆம் தேதி தொடக்கம் அரசியல் ரீதியாகவும் பாராளுமன்றம் ஒரு அரசியல் யாப்பு சபையாக தன்னுடைய அமர்வுகளை தொடங்கி மிக விரைவிலே இந்த நாட்டுக்கென்று ஒரு புதிய அரசியல் யாப்பை உருவாக்குகிற ஒரு கட்டம் ஆரம்பமாக இருக்கிறது. அதிலே நாங்கள் எல்லோரும் இதைவிடவும் தீவிரமாக இந்த சமூகம் சார்ந்த, உரிமை சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக எங்களுடைய விஷயங்களை கையாளுகிற அந்த முயற்சியிலும் சளைக்காமல் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டு வருகிறோம். இவ்வாறான ஒரு காலகட்டத்திலே அதே நேரம் இந்த அரசாங்கத்தின் ஒரு முக்கிய பங்காளியாக புதிய ஆட்சி, சகல கட்சிகளும், அதுவும் 2 பிரதானமான கட்சிகளும் ஒன்றிணைந்த ஆட்சி உருவாகியிருக்கின்ற சூழலில் நாட்டிலே பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் உக்கிரமடைகிற ஒரு பின்புலத்தில் நாங்கள் அபிவிருத்தி என்கிற விஷயத்தில் நீண்ட காலமாக அடைவதற்கு காத்து கொண்டிருந்த பல விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்காக நிறைய விஷயங்களுக்கான தயார்படுத்தலை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் என்னுடைய அமைச்சினூடாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை, சம்மாந்துறை பங்களாவாடியில் இருக்கிற எங்களுடைய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து கல்முனை வரையிலான நீர்வளங்கள் திட்டங்களை மேம்படுத்துவதற்கென்று புதிய குழாய் பதிக்கும் வேலைகள் இப்பொழுது முடிவுறும் தருவாய்க்கு வந்திருக்கிறது. அடுத்த மே ஜூன் மாதம் அளவிலே அவற்றையெல்லாம் நாங்கள் பூரணப்படுத்தி அடுத்த நோன்பு காலத்துக்கு முன்பாக நாங்கள் இந்த பிரதேசங்களிலே நிலவுகிற குடிநீர் தட்டுப்பாட்டை முழுமையாக நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கையோடு மிக
வேகமாக அந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் சில தூரப்பகுதிகளுக்கும் நெய்னாகாடு போன்ற பிரதேசங்களிலே குடிநீர் பிரச்சினை அங்கு மிக மோசமாக மஞ்சள் நிறத்திலே அங்கு இருக்கிற குடிநீர் பாவனைக்கு உகந்த நிலை இல்லாத ஒரு பின்புலத்தில் அவற்றையும் மிக விரைவாக சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து அவற்றை பூர்ணப்படுத்தி கொண்டு வருகிறோம். அம்பாறை மாவட்டத்தின் முழு மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களை விடவும் கூடுதலாக குடிநீர் இணைப்புகளை மிக வேகமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த மாவட்டத்தின் குடிநீர் தேவைகளை பூர்ணப்படுத்துகிற ஒரு கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதற்காக ஆரம்ப கட்டத்தில் இருந்து இதற்கு வித்திட்ட எங்களுடைய மறைந்த தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்களை நாங்கள் நன்றியறிதலோடு நினைவு கூற வேண்டும். தலைவருடைய காலத்தில் இருந்து சம்மாந்துறை நகரை அபிவிருத்தி செய்வதற்காக பலவாறான திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் அவையெல்லாம் சரிவர பூர்ணப்படுத்தப்படுவதற்கு சாத்தியமான ஒரு சூழல் இதுவரையும் எங்களுக்கு வாய்த்திருக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் புதிய நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சம்மாந்துறை நகரை அழகுபடுத்துகிற ஹிஜ்ரா சந்தி தொடக்கம் நாங்கள் அம்பாறை வீதியிலும் அதே நேரம் இருக்கிற குறுக்கு வீதிகளையும் நாங்கள் முன்னேற்றி மிக நவீனகரமாக அங்கு சில சந்தை கட்டட தொகுதிகளையும் அமைப்பதற்கும் புதிய பஸ் தரிப்பு நிலையம் ஒன்றை அமைத்து இந்த பிரதேசத்தை வளப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஒன்றை தயாரித்து மிக விரைவிலே இந்த வருடத்திலேயே நாங்கள் அமுல்படுத்த இருக்கிறோம். அதே போல் நீண்ட காலமாக இருக்கிற ஒரு தேவை, சம்மாந்துறை பிரதேச சபை ஏனைய நகரங்கள் மாநகரங்களாக மாறியிருக்கிற நிலையில் இதை ஒரு நகர சபையாக மாற்ற வேண்டும் என்கிற அந்த முயற்சியையும் மிக விரைவிலே நாங்கள் செய்து முடிக்க இருக்கிறோம். கல்முனை நகர அபிவிருத்திக்கான பாரிய ஒதுக்கீட்டுடனான வேலைகள் ஆரம்பிக்கிற போது அந்த நகர அபிவிருத்தியோடு சேர்ந்து சம்மாந்துறை நகரமும் அதற்கு ஈடு கொடுக்கின்ற வகையில் அபிவிருத்தி அடையத்தக்கதாக நாங்கள் காணி மீட்டல் நடவடிக்கைகளை இந்த பிரதேசத்தையும் உள்ளடக்கியதாக செய்து முடிப்பதற்கான திட்ட வரைவுகளை செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே மிக விரைவில் சம்மாந்துறை ஒரு பூரணமான அழகான ஒரு நகர்ப்புற பிரதேசமாக மாற்றமடைய இருக்கிறது என்ற நல்ல செய்தியையும் உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு மௌன விரதத்தை அனுபவித்தாலே நல்லது என்று கூட நினைக்கிற ஒரு காலம். என்றால் வாயை திறந்தால் வம்பா போயிடும் என்பதற்காக சில கட்சி விவகாரங்களை நான் கதைப்பதை தவிர்த்து கொள்கிறேன். ஏனென்றால் இன்று பத்திரிகையிலேயே கொஞ்சம் பேர் அறிக்கை போர் நடத்தி கொண்டு பலவிதமான விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே தலைமை மட்டத்தில் இருந்து இயன்றவரை நாங்கள் ஒரு மௌன விரதத்தை அனுஷ்டித்து இந்த கட்சியை மிக கச்சிதமாக வழிநடத்தி கொண்டு போகிற இந்த கட்டம் என்னை பொறுத்த மட்டிலே இதைவிடவும் பெரிய சவால்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த சும்மா ஒரு குடும்ப சண்டையில் நாம் போய் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். எனவே மிக பக்குவமாக இந்த விஷயங்களை நாங்கள் கையாளுகிற அதே நேரம் இவ்வாறான ஒரு முக்கியமான கட்டத்தில் அரசாங்கத்தின் முக்கியமான பங்காளிகள் நீண்ட காலம் பலவிதமான நெருக்குவாரங்களுக்கு மத்தியில் எங்களுடைய கட்சி அபிவிருத்தி சம்பந்தமான விஷயங்களில் முழு அடைவுகளையும் அடைய முடியாமல் இருந்த ஒரு சூழலை நாங்கள் இன்று மாற்றி அமைத்திருக்கிறோம். எனவே இந்த சூழலை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நல்ல திறமையான உறுப்பினர்கள் மாகாண மட்டத்திலும் பாராளுமன்ற மட்டத்திலும் எங்களுக்கு வாய்த்திருக்கிறார்கள். அவர்களை கொண்டு இந்த பிரதேசங்களை இதுவரையும் அடைவதற்காக காத்து கொண்டிருந்த அபிவிருத்தியை இயன்றவரை பூர்ணப்படுத்துகிற அந்த முயற்சியில் நாங்கள் எல்லோரும் வெற்றி அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக பணிவோடு விடைபெற்றுக் கொள்கிறேன்.